அன்பான சகோதர சகோதரிகளே, காலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை யோவானா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனா அந்த நினிவே பட்டணத்துக்கு தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்களை கூறினார். நினிவே பட்டணம் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். அதற்கு மன திரும்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி ஒருத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் தம் கைகளில் உள்ள கொடுமை விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொன்னார். ஆகவே நாம் மனம் திரும்பும்போது, பொல்லாத வழி விட்டு திரும்பும்போது, தப்பு செய்து மனம் திரும்பி நாம் கர்த்தரிடம் மன்னிக்கும் போது கர்த்தர் மன்னிக்க வல்லவர் இருக்கிறார். அந்த தீங்கை செய்யாதிருக்க கர்த்தர் மனசாப்படுகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, நாங்களும் அநேக பாவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சந்தித்திருக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் பொல்லாத வழி விட்டு மனம் திரும்பி தகப்பனே உமக்கு பிடித்த பிள்ளைகளாக, உமக்கு ஏற்ற பிள்ளைகள், உங்கள் பிரமாணத்தை கை கொள்ளுகிற பிள்ளையாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. இயேசுப்பா, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுப்பா, சோத்திரம் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்திற்கு வைத்திருக்கின்ற தெய்வ திட்டங்கள், தெய்வ சித்தம் எல்லாம் நிறைவேற வேண்டுமாப்பா. உடைய நித்திய வாழ்வுக்கு எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை தகுதிப்படுத்தி எங்களை 1000 வருஷ அரசர்களுக்கு ஆண்டவரை கொண்டு போய் சேர்க்கும் கிருபை தாங்க ராஜா. மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன்.